14 மேட்சஸ்ல 7 மேட்சஸ் ஜெயிச்சா எங்களுக்கு போதும். ஜெயிச்சா ஓரளவுக்கு நான் நாக் அவுட்டுக்கான பாசிபிலிட்டி எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவேன். ஸோ அவரோட ஆர்சிபி டீம் இந்த வாட்டி ஆக்ஷன் ப்ராசஸ்க்காண்டி ஏதோ இங்கிலீஷ் ஃபுட்பால் கிளப்ல இருந்து ஆக்ஷன்லாம் எடுப்பாங்கல்ல, ஆக்ஷனர்ஸ்லாம் எடுப்பாங்கல்ல. ஏங்க சத்தியமாங்க நியூஸ்ல வந்ததுங்க. அந்த டீமை வச்சு ப்ராசஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஓஹோ! அதனாலதான் கிரிக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணாம ஃபுட்பால்ல ஏதாவது பிளேயர் ஸ்பின்னுக்கு யாருமே இல்ல. அவங்க சென்னையில விளையாட மாட்டாங்க போல இருக்கு. அதனால வந்து ராயல் சேலஞ்சர்ஸ்ல பிடிச்ச பிளேயர் உங்களுக்கு யாரு? ஸ்மிருதி மந்தனா. ஹே காய்ஸ், வெல்கம் டு அனதர் டிஸ்கஷன். வழக்கமா நம்ம ஒரு மூவியா தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி ஐபிஎல் டீமை டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்திருக்கோம். கன்ஃபார்ம் தனுஷோட டிஷர்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட டீமை தான் அலசி ஆராய போறோம். அப்படிதான் வந்து உட்கார்ந்து இருக்கோம். ஸோ தனுஷ், டு ஸ்டார்ட் வித் நான் சொல்லிடுறேன். நமக்கு ரேட்டிங் வந்து சிஎஸ்கேவோட டீம் பிக்குக்கு வந்து 7.4 கொடுத்துருந்தாங்க ரேட்டிங், விச் இஸ் ஒரு 7th or 8th பொசிஷனோ கொடுத்துருக்காங்க ரேட்டிங். ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் டீம்லாம் பார்த்தா, ஃபர்ஸ்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீம் நல்ல நல்ல செம கடப்பார சைடு மாதிரி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சரியான டீமா இருக்குங்க. என்னங்க இது டீம் சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ், அப்புறம் மும்பை, டெல்லி இந்த 3 பேருமே சூப்பரா எடுத்திருக்காங்க. கரெக்ட். அந்த டீம்ல பேட்டர்ஸ் பாருங்களேன், அபினவ் மனோகர், அதர்வா டைடே, சச்சின் பேபி, அங்கித் வெர்மா, அவங்கெல்லாம் விக்கெட் கீப்பர் கிளாஸ்ன்னு இஷான் கிஷன். ஓகேவா? இது போக ஆல்ரவுண்டர்ஸ், அதான் ஆல்ரவுண்டர்ஸ் பாருங்க, பேட் கமின்ஸ், நிதிஷ் ரெட்டி, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், கார்சே, மெண்டிஸ், ஹர்ஷல் பட்டேல். இது போக பவுலர்ஸ் ஜெயதேவ் உனத்கண்டு, ராகுல் சகார், சிமர்ஜித் சிங், ஜீசன் அன்சாரி, முகமது ஷமி, ஆடம் ஜாம்பா, மலிங்கா, இஷான் மலிங்கா. ஒரு கடப்பார சைடு மாதிரி இருக்குங்க. எனக்கு அந்த டீமை பார்த்தாலே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. நல்ல சைடு எல்லாரும் ஃபார்ம்ல வேற இருக்காங்க. அண்ட் நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸோட பி டீம்னு சொன்னா கேகேஆர சொல்லிடலாம், டவுட்டே தேவையில்லை. அவரு ஏன்னா பிராவோ இல்ல. ஆமா, அஜிங்கியா ரகானேவா வா, மொயின் அலியா இங்க வாடா அப்படின்ட்டு எல்லாரையும் எடுத்து வச்சுக்கிட்டாரு அவரு. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் மீதி டீமும் பாத்தீங்கன்னா நல்ல டீமா தாங்க இருக்கு. அண்ட் ரிஷப் பண்ட் 27 crores இங்க பேக் பண்ணிருக்காங்க. அங்க என்ன எல்எஸ்ஜில போயிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல சைடா தான் இருக்கு. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் தாங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு மூவ் பண்ற டீம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னு பாருங்க, யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், ஓகேவா? ஷிம்ரான் ஹிட்மேயரு, டூபே அவர் வரமாட்டாரு, வைபவ் சூரியவம்சி சூப்பருங்க, 13 years ஓல்ட் பிளேயரை 1.10 crores எடுத்திருக்காங்க. விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் ஷுவாரு, துருவ் ஜுரேல் இருக்காரு, குமார் சிங் ராத்தோர் இருக்காரு. அவங்க 2 பேரும் தான். ஆமா. என்ன சொல்றீங்க, ஜெய்ஸ்வாலும் சஞ்சுவுமா? அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஏன் T20ல சஞ்சு தானே ஓப்பனிங். இப்படி இறங்குறாருங்க. ஆனா ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவர் இறங்கவே இல்ல. ஆமா, இப்பதானே ட்ரை பண்ணிருக்காங்க அவரை. சஞ்சு ஓப்பனிங்ல 3 செஞ்சுரி அடிச்சவர் எப்படிங்க 5 டவுன் 4 டவுன் ஆவாங்கன்னுவாங்க? எங்க கேப்டனு அவரோட ரோல் என்ன அடிக்கிறது தானே, வந்து இறங்கி அடிப்பாருங்க. ஃபர்ஸ்ட் சேட்டன் வந்தல்ல, அடிச்சு தம்சம் பண்ணுவாருங்க. வருவார் பாருங்க. ஓப்பனிங் அவங்க தான் 2 பேரு மொரட்டு ஓபனர்ஸ். ஆல்ரவுண்டர்ஸ் பாருங்க, ரியான் பராக், நிதிஷ் ராணா, நடுவுல இன்னொருத்தர் இருக்காரு யுத்ருவ் சிங். அவர் பெருசா இது உள்ள வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ட்ரையல்ஸ்ல தான் போட்டு வைப்பாங்க. பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா. எனக்கு அந்த துஷார் தேஷ்பாண்டே தாங்க செம்மையா நாங்க மோல்ட் பண்ணி 20 lakhs எடுத்திருந்தாங்களா, 20 lakhs எடுத்து சூப்பரா மோல்ட் பண்ணி செம்ம குட் லென்த் போடுறாரு. பர்பிள் கேப் வாங்கினாருன்னு விடுங்க, டெத் ஓவர்ஸ்ல நல்ல லென்த்து, ஐ மீன் ஆக்ஷனும் நீட்டான ஆக்ஷனு, ஒன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆக்ஷன்ல, எக்ஸிகியூஷனும் கரெக்டான எக்ஸிகியூஷனு. நான் ரொம்ப யோசிச்சது வந்து இந்த துஷார் தேஷ்பாண்டே இல்ல நட்ராஜனுக்கான ஸ்லாட் நம்ம டீம்ல இருந்தது. நான் நட்ராஜன் இல்ல துஷார் தேஷ்பாண்டே தான்
கன்ஃபார்ம் எடுப்பாங்கன்னு நினைச்சேன், எடுக்கல. தீபக் சாகரும் ஃபிட் இன் பிளேயர் தான். போன வருஷம் இன்ஜுரினால அவர் பெருசா பண்ண முடியல. அண்ட் ஐயோ, தீபக் சாகர் போனது டீமுக்கே அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி. அவர் ரொம்ப வருத்தப்பட்டாருங்க. அவங்க போஸ்ட்ல அவங்க கசின்ஸ், அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நம்ம அவ்வளோ பாண்டிங் உள்ள டீம் சிஎஸ்கே. கரெக்ட் தான், பட் ஸ்டில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்ஷன் இஸ் ஆன் ஆக்ஷன். அண்ட் அண்ட் ஹசரங்கா, தீக்ஷனா அந்த சைடும் செம்மையா இருக்குங்க. போன வாட்டி போன வாட்டி சஹால், அஸ்வின் வச்சே முடிச்சுட்டாங்க. இந்த வாட்டி பாருங்க, ஹசரங்கா, தீக்ஷன். இந்த வாட்டி இவங்களெல்லாம் விட எனக்கு தெரிஞ்சு என் தலைவன் அங்க இருக்கிறாரு, அவர் பாத்துக்குவாரு. ராகுல் டிராவிட் இருக்காரு. அவர் இருக்காரு, கரெக்ட்டுங்க. ஹெட் கோச் அவர் பாத்துக்குவாரு. ஏங்க எனக்கு தெரிஞ்சு டார்க் ஹார்ஸ்னா இவங்க இந்த ராஜஸ்தான் ராயல நம்பவே முடியாதுங்க. நீட்டா வருவானுங்க, நீட்டா வருவாங்க. இங்க பாருங்க, ஜெய்ஸ்வால், ஹிட்மே, ஜெய்ஸ்வால், சாம்சன் ஓப்பனிங் விட்டாலும், துருஜுயல், ரியான் பராக் இருக்காங்க. அதுக்கடுத்து சிம்ரான் ஹிட்மேயர் இருக்காங்க. நிதிஷ் ராணா போதாதுக்கு நடுவுல நிதிஷ் ராணா இருக்காங்க. பவுலருக்கு பாருங்க, ஹசரங்கா, தீக்ஷனா. உங்களுக்கு என்ன வேணும்? துஷார் தேஷ்பாண்டே, 1 to 8 ஓவர் பாருங்க. தேஷ்பாண்டே 2 ஓவரு, ஹசரங்கா வரமாட்டாரு. தேஷ்பாண்டே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆரம்பம் முடிக்கிறது. நடுவுல மிடில் ஓவர்ஸ்க்கு தீக்ஷனா, ஹசரங்கா. ஆனா யாருக்காவது அந்த பிட்ச்ல டர்ன் ஆகலன்னா சோலி முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம் அந்த டீம். அந்த மாதிரி ஒரு அது ஆனா அவங்க பாத்துக்குவாங்க. அது ஹெட் கோச் இருக்காரு, ஒரு மாதிரி மோல்ட் பண்ணி கொண்டு வந்துருவாரு அவரு. அது கரெக்ட் தான். அண்ட் இன்னொரு டீமுமே ஒரு மாதிரி கோரே ஷஃபிள் பண்ண டீம்னு பார்த்தா பஞ்சாப் கிங்ஸ். ரிக்கி பாயிண்டிங் வேறையா, அப்படியே ஹெட் கோச் வந்த வாட்டி ரிக்கி பாயிண்டிங் அதுலயும் சூப்பரா எடுத்திருக்காங்க. ஆள் எல்லாமே சூப்பரா எடுத்திருக்காங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸும் எப்பயுமே பண்ற மாதிரி தாங்க. எனக்கு தெரிஞ்சு கடப்பாறை சைடுன்னா மும்பை தாங்க. ஓப்பனிங் பாருங்க, ரோஹித்ல இருந்து ரோஹித் வந்து போன வாட்டி வந்து இது ரோஹித் இருக்காரு, ஸ்கையே, ரோஹித், வில்ஜாக்ஸ் மறந்துட்டேன். அவர் தான் ஓப்பனிங் வருவாருன்றீங்களா? வில்ஜாக்ஸ் தான் ஓப்பனிங். ஆமா, பின்ன எடுத்தோன்னு ஓடி போய் கை கொடுத்தாருல இவரு. இவங்க அவங்க எதுக்குதான் ஆர்டிஎம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆர்டிஎம் வேணான்ட்டாருங்க. அட்லீஸ்ட் வந்து அவரு ஒரு 4-5 கோடி போயிருப்பாரு. 5 கோடி நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஐ எம் நாட் ராங். ஒரு வில்ஜாக்ஸ் மாதிரி பிளேயர் வந்து போன வாட்டி ஆர்சிபிக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா ஆடினாருன்னு நமக்கு தெரியும். 5 கோடி வச்சுட்டு வில்ஜாக்ஸ் உங்களுக்கு ஆர்டிஎம் வேணுமான்னு கேக்குறப்போ, ஓகே நீங்க ஆர்டிஎம் எடுக்க போறது இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க கிட்ட எத்தனை கோடிக்கு நீங்க ஆர்டிஎம்க்கு ரைஸ் பண்ண போறீங்க அப்படின்னோட நம்மால 10 எப்படின்னு கை தூக்குனாரு பாத்தீங்களா, நூர் அகமதுக்கு. ஆமா ஆமா, அது மாதிரி கேட்டிருக்கணும்ல அவங்க கிட்ட, மும்பைட்ட. அதையும் கூட கேட்காம ஸ்ட்ரெயிட்டாவே எப்படின்ட்டாரு. எவ்வளவு பெரிய ஸ்டீல் தெரியுமா இது மும்பை இந்தியன்ஸ். அது நல்லா ஆக்சுவலி. அதுவும் செம கடப்பாறை சைடுங்க. ரோஹித் சர்மா, வில்ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், இதுவே முடிஞ்சே 4 பேரு. ஹர்திக் பாண்டியா பவுலிங் பாருங்க, பும்ரா, போல்ட், தீபக் சஹார். புரியலைங்க, சரியான ஸ்குவாடுங்க அது. இல்லங்க, என்னதான் இருந்தாலும் இன்னொன்னு என்னன்னா, இது இவங்க எல்லாருமே மேட்சுக்கு அவைலபிளான்னு நமக்கு கொஸ்டின் இருக்கு. போன வாட்டி இப்படிதான் பாத்தீங்களா, பும்ரா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்தோன்னு நம்ம என்ன சொன்னோம் மினி ஆக்ஷன்ல, பும்ரா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்தோன்னு ஆஹா பும்ரா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் செத்தண்டா எல்லா டீமும் அப்படின்னு நினைச்சாங்க. பார்த்தா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வரவே இல்லைங்க. பேப்பர்ல நல்ல சைடா இருந்தாங்க. பட் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு டாப் 4ல வந்துருவாங்க மும்பை. கரெக்ட் தான். டாப் 4ல வர்றதுக்கு நல்ல செம சான்ஸ் இருக்கு. அண்ட் மறக்க கூடாது, டெல்லி கேபிட்டல்ஸும் சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க இந்த வாட்டி. அவரு டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்டார் பிளேயரே நம்மால் தான். அந்த டக்கு நீ விலையை ஏத்தி விட்டு கதையை முடிச்சு விட்டாரு அவரு. எந்த பிளேயருங்க? பிளேயர்லாம் இல்லைங்க, ஆக்ஷன்ல உட்கார்ந்து இருந்தவரை சொன்னேன். அவரா? ஆமா, அடிச்சு எல்லாரு பிளேயரும் ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்தாருங்க. நல்லா ரிஷப் பந்த் ஏத்தி விட்டாரு, ராகுலை ஏத்தி விட்டாரு, எல்லாருமே ஏத்தி விட்டு வயசான பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கிட்டாரு அவரு. கம்மியான
சூப்பரான பிக்னா ராகுல நட்ராஜன்ங்க. 14 crore டீல் ராகுல். அதுவே செம்ம டீல் இல்ல ஆமா டெல்லிக்கு. 14 crore கரெக்ட்டுங்க. 14 crore ராகுல். 14 crore ராகுல் சரியான டீல் டெல்லிக்கு. நம்ம சிஎஸ்கேவும் பெட் பண்ணாங்க. பட் முடியல. 13.75 வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கு அடுத்து முடியல ஆனா சிஎஸ்கே வந்து வேற மாதிரி மெத்தடுங்க. அவங்களெல்லாம் காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. நீங்க பவுலர் எல்லாம் பாருங்களேன். சீசன் 1ல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சீசன் 1 நான் சொல்றேன். மம்ப்ரீத் கோனி அப்படிதான் இந்தியாவுக்கு போய் ஆடினாரு. அதை விடுங்க. இப்ப லேட்டஸ்ட் பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே எப்படி இந்தியாவுக்கு போனாரு. இதுக்கு முன்னாடி தான் டீம்ல இருந்தாங்க, போவே இல்லை. இப்போ சிஎஸ்கே இதுக்கு வந்து பேர் போனவங்க. ஒரு புது ஆள் எடுத்துட்டு வந்து இந்தியாவுக்கு ஆட விடுறதுல அவங்க பேர் போனவங்க. அந்த மாதிரிதான் எனக்கு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இவரு குர்பிரனீத் சிங் அவர் பேர் என்னங்க டப்புன்னு. அவர் வந்து எனக்கு ஏதோ கன்ஃபார்ம் எனக்கு குர்ஜப்னீத் சிங் இது போட்டுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண இல்ல நம்ம பசங்க தானே பாத்துட்டு போறாங்க. குர்ஜ்ப்ரீத் சிங் அவரும் எனக்கு வந்து ஸ்லோ கட்டர்ஸ்ல இந்தியாவுக்கு ஆடி இருக்காரு. சாரி, தமிழ்நாடுக்கு ஆடி இருக்காரு. டிஎன்பிஎல் ஆடி இருக்காரு. டிஎன்பிஎல் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு ஆடி இருக்காரு. மதுரை பேந்தர்ஸ்க்கு ஆடி இருக்காரு. இது போக சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நெட் பவுலரா இருந்திருக்காருங்க. அத பார்த்துதான் அவங்க ட்ரையல்ஸ் வர சொல்லிருக்காங்க. ஒரு ஆர்டிகிள் நான் படிச்சேன் ஆக்சுவலி. என்னன்னா அவரை பத்தி, அவரு நெட் பவுலிங்ல வந்து ஒன்ஸ் விராட் கோலிக்கு பவுலிங் போட்டிருக்காரு. போட்ட உடனே கிளீன் போல்டு விராட் கோலி. விராட் கோலி வந்து செம்ம கோவப்பட்டாராம். கோவப்பட்டு இவர் பார்க்கவே இல்லையா, முறைச்சிட்டே இருக்கிறானா. அடுத்து 3வது பால் அவர் ஸ்ட்ரைட் டிரைவ் அடிச்ச உடனே தான் அவர் பார்த்து சிரிச்சாராம். சிரிச்சுட்டு இவர் போய் சாரி இஃப் ஐ எம் நாட் ராங் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவரு, கோவம் ஓ மேல இல்ல, கோவம் என் மேலதான், எனக்கு ஏன் இந்த மாதிரி பால் எல்லாம் விட்டு போல்ட் ஆறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். சோ அத வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா ஷேர் பண்ணியிருந்தாரு அவரு. சரிங்க, வாங்க இப்போ நம்ம இது எல்லாமே ஒரு நல்ல டீம் தான். ஆனா தலைவன் நாங்க இருக்கிற வரைக்கும் எங்க டீம் பெஸ்ட்னு தான் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு தலை ஃபார் ரீசன் வந்து 7 இல்ல. அதனாலதான் சிஎஸ்கே வந்து 7 crores மேல எந்த பிளேயருக்குமே பெட் பண்ணலன்னு நினைக்கிறேன். 7 crores நூர் அகமது 10 போனார்ல. இல்ல இதுல இல்ல, அவரு வந்து 5 தானே, 5 crores தானே வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஆர்டிஎம் போறதுனால அவர் 10 விரல தூக்கி காட்டிட்டாரு. ஆமா, அது ஏன் எனக்கு புரியலையேங்க. 10 8-9க்கே ஒரு ஈஸியா போயிருந்தா 8-9க்கே வாங்கிருக்கலாம். ஏன் 10 காட்டினாருன்னு தெரியல. நிறைய பிளேயர்ஸ்க்கு தான் வந்து அவருங்க வந்து ஆர்டிஎம் ஐ மீன் பிட் ரைஸ் பண்ணாங்க. மீதி பிளேயர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 7-8 தாண்டவே இல்ல. 7 போறதுக்குள்ளேயே அவ்வளவுதான், நான் எங்க பர்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா ரொம்ப இதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்ததுன்னா வயசான பிளேயர்ஸ் தான் எடுப்பீங்க நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜில ஒரு கிரிட்டிசிசம் இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் மேல. ஆனா இந்த ஆக்ஷன்ல வந்து வயசான பிளேயரும் நாங்க எடுப்போம், ரொம்ப வயசான பிளேயரும் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வயசாவும் ஆடி இருக்கிறாங்க ஆக்ஷன்ல. சோ சிஎஸ்கே போத் ஆன் பேப்பரும் சரி ஆன் கிரவுண்டும் சரி, சேப்பாக்ல வந்து 7க்கு 7 மேட்ச் வின் பண்றதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு. ஏன்னா இப்போ போன சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா 8 மேட்ச் ஆடுறவங்க 8 மேட்ச் வின் பண்ணியிருந்தாலே அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போயிடுறாங்க. அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சு இல்ல போன சீசன். சோ இவங்க கரெக்டா பிளான் பண்ணி, தலைவனும் தோனியும் சரி, இது ருத்ராஜும் சரி, ஸ்டீஃபன் பிளெமிங்கும் சரி, எல்லாமே பக்காவா பிளான் போட்டு நமக்கு உண்டான வழி வந்து 7 மேட்ச் சிஎஸ்கேல அடிக்கிறோம், ஐ மீன் சேப்பாக்ல அடிக்கிறோம். ஏன்னா நமக்கு ஃபேன் சப்போர்ட் அவ்வளவு இருக்கு சேப்பாக்ல. எவ்வளோ டிக்கெட் வந்து மலையளவு நம்ம ரேட் வச்சு வித்தாலும் வாங்க ரெடியா இருக்கிறாங்க, ரெடியா இருக்கும் ஆக்சுவலி. சோ வந்து ஆக்சுவலி வந்து இப்போ என்ன
ஒவ்வொரு டீமுமே வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா சிஎஸ்கே வந்து சேப்பாக்ல நாம இருக்கிறோம்டா அப்படின்னு சேப்பாக்கான கரெக்ட்டுங்க. அதுதான் மொத்த யூனிட் தோனியுமே இறக்கிட்டாங்க. ஓப்பனாவே சொல்றாருல்ல. 14 மேட்சஸ்ல 7 மேட்சஸ் ஜெயிச்சா எங்களுக்கு போதும். ஜெயிச்சா ஓரளவுக்கு நான் நாக் அவுட்டுக்கான பாசிபிலிட்டி எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவேன். ஸோ அவரோட ஐடியாவே அதான். ஹோம்ல இருக்க 7மே ஜெயிக்கணும். ஜெயிச்சா போதும். ஐ மீன் நாக் அவுட் தான் எய்மே. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனி சொல்ற வரைக்குமே அதான். நாக் அவுட் தான் எங்க எய்ம். நீ நாக் அவுட் போயிட்டோம்னா அது that particular day will decide that you are going into finals or கரெக்ட் not. கரெக்ட் கரெக்ட். ஸோ நாக் அவுட் வரைக்கும் போறது தான் ஃபர்ஸ்ட் எய்ம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஓகே, ஷேக் ரஷீத் அவர் வந்து ஷுவரா விளையாட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபீல்டிங் நல்லா பண்ணுவாரு. போன வாட்டி சூப்பரா ஃபீல்டிங் பண்ணாருங்க நல்லா போன வாட்டி. பண்ணாரு. போன வாட்டி ஆண்ட்ரே ஃபர்ஸ்ட் பால் ஓப்பனிங் அவரு இறங்கின ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்லே 6 வெளியே தூக்கி கடாசினாரு. அப்படியா? ஆமா அவரு தானே, அவர் கேட்ச் விட்ட உடனே தானே தோனி கொஞ்சம் காமா இருங்க ஆமா அப்படின்பாரு ஆமா 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 ஷேக் ரஷீத். அண்ட் ஆமா. அடுத்து பார்த்தா ஆண்ட்ரே சித்தார்த், அவரு பேட்டிங் சூப்பரா பண்ணியிருந்திருக்காருங்க. இந்த வாட்டி ஆமா 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 நல்லா டிஎன்பிஎல்லையுமே நல்லா பண்ணியிருந்தாரு. நல்ல பார்த்தேன் பேட்டிங் பார்த்தேன் பார்த்தேன். போட்டாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் தமிழ் பிளேயர்ஸே இல்லன்னு சொன்ன உடனே 5 பேரா 4 பேரா 4 பேர் நினைக்கிறேன். விஜய் சங்கர், அஸ்வின், ஆண்ட்ரே சித்தார்த், சித்தார்த். அப்புறம் குஜ்பனீத் சிங், ம். இந்த 4 பேர் எடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி வந்து ஏன் இதுக்கு முன்னாடி பூனேல தோனி இருக்கும் போதும் வந்து விளையாண்டுருக்காரு. அண்ட் மோர் ஓவர் கெய்க்வாடும் நிறைய சொல்லியிருக்காரு போல. ராகுல் திரிபாதி வந்து நம்ம டீமோட என்விரான்மெண்ட்டுக்கு செட் ஆவாங்க. சிஎஸ்கே எப்படிப்பட்ட டீம் தாங்க, ஃபர்ஸ்ட் டீமோட என்விரான்மெண்ட்ல அவங்க செட் ஆவாங்களா இல்லையான்னு பாத்துருவாங்க. செகண்டரி இந்த இதுக்குள்ள நாக் அவுட் வரைக்கும் ரீச் ஆக முடியுமா, அவ்வளவுதான் அவங்க பிளான். வெரி சிம்பிள் ப்ராசஸ், இவ்வளவுதான். அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெவான் கான்வே. அடுத்து ஒரு அன்கேப்டு பிளேயர் இருக்காரு, ரீடைன் பண்ணாலு இங்க எம்எஸ்டி. அவர் வந்து அன்கேப்டு பிளேயர். இந்த ஹோல் ஐபிஎல் ஆக்ஷன்லயே வந்து ஸ்டீல் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொன்னா வந்து அது அன்கேப்டு தோனி தான். பாவம் 4 கோடி தான் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஐபிஎல் நடக்கிறதே என் தலைவனாலதான். நான் என்ன பண்றது, ரூல் நம்பர் 7ம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்கேப்டு பிளேயர் மிஸ்டர் தோனி இருக்காரு, எங்காலு 4 crores. அண்ட் அவரோட விக்கெட் கீப்பர் இது லைக் விக்கெட் கீப்பர் ஷேடோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வனிஷ் பேடி இருக்காரு. அவரு என்னங்க அவரு, நான் எனக்கு பெருசா தெரியல. ஆனா எஸ்ஆர்ஹெச் பிட் பண்ணிருக்காங்களேங்க அவருக்கு. ஆமா 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 வனிஷ் பேடியும் நல்லா டெல்லிக்கு ஆடி இருக்காருங்க. டெல்லிக்கு ஆடி இருக்காரு. நல்ல பிளேயர் தான் அவர். ஆக்சுவலி அவரோட வீடியோஸ் கூட நான் பார்த்தேன் 1-2, நல்லா இருந்தது. நல்ல பேட்ஸ்மேனு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 சீசன் அவரு ஷேடோ தான். தோனியோட ஏங்க தோனிக்கு கீழே விளையாடுறதே பெரிய விஷயம் தானே அவருக்கு. தோனியோட ரீப்ளேஸ்மெண்ட் நானு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொத்திக்கலாம்ல அவரு. அதுவே போதும். அவரோட நாலேஜ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருனாலே போதும். இந்தியாக்கு ஆடக்கூடிய சான்ஸ் கூட கிடைக்கும் அவருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட் தான். நம்ம டீமுக்கு 9 பேருங்க, சாரி 11 பேரு ஆல்ரவுண்டர்ஸ் வச்சே ஒரு டீம் போட்டுடலாம் நம்ம பேசாம. அந்த மாதிரி சிவம் தூபே, ஜடேஜா, விஜய் சங்கர், தீபக் ஹூடா, அனுஷுல் கம்போஜ்னே சொன்னதால ஃபர்ஸ்ட் நேம் ஞாபகம் இல்லை. அன்ஷுல் கம்போஜ், ரச்சின் ரவீந்திரா, ஜேமி ஓவர்டன், கமலேஷ் நாகர்கோட்டி, ராமகிருஷ்ணா கோஷ், ரவிச்சந்திரன் அஸ்வின், சாம் கரன். 11 ஆல்ரவுண்டருங்க. எல்லாமே வந்து நல்ல தரமான பிளேயர்ஸ். ஆமா. அது இப்போ எப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு டீமுக்குமே வந்து ஒவ்வொரு பிளேயர்ஸ் வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம கிட்ட இருக்காங்க. தோனி அப்படிங்கிற ஒரு ஸ்டார் பிளேயர் இருக்காரு. பட் வந்து எப்பயாவதுதான் மத்த டீம்ல இருந்து பிளேயர் சைன் ஆவாங்க. ஆனா ஒவ்வொரு சீசனுமே நம்ம கிட்ட இருந்து பிளேயர் சைன் ஆகி வந்துட்டே இருக்காங்க. இப்ப சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இப்போ வர நார்மலா உள்ள வந்த பவுலர்லாம் இந்தியாவுக்கு பவுலிங் போட்டிருக்காங்க. பேட்ஸ்மேனும் அப்படிதான். தூபே எப்படி வந்தாரு, தூபே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லன்னு தான் அனுப்பிச்சாங்க.
எப்படி T20ல போய் வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்தாரு. T20 லாஸ்ட் நாக்கெல்லாம் நம்ம மறக்க கூடாது. T20ல போய் வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு ரோலு. அவர் வந்து ஒரு படம் டைரக்டர் மாதிரிங்க தோனி. எனக்கு இந்த ரோலு நீதான், இந்தா போ ஆடு அப்படின்னு அனுப்பிச்சிருவாரு. அந்த மாதிரி மனுஷங்க அவரு. இது அஸ்வினையும் மோல்ட் ஆக்குனது வந்து தோனி தான். தோனி தான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. 15 மேட்ச் அவரு 15-20 மேட்ச் ஆடவே விடல. ம். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஒரு சீசன் நினைக்கிறேன். அந்த சீசன்ல இருந்து ஃப்ரெஷ் நியூ பால் எடுத்து கையில கொடுத்தாரு. நீ போடு அப்படின்னு. அந்த போட்ட அப்படி அவர் கை தாங்கினது தான் நமக்கு எல்லா ஞாபகம் வருது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் ஓவர் கொடுத்தாருங்க அஸ்வினுக்கு நம்பி. ஆமா ஆமா. சரியான இது. இங்கிலாந்தோட அப்படி ஆடும்போது தோனி அப்படியே எகிரி குதிப்பாரு. அஸ்வின் லாஸ்ட் 1 பால் 6 to win. எல்லாம் போச்சுன்னு நினைச்சு உட்கார்ந்து இருந்தப்போ அஸ்வின் வந்து தோனி மேல வச்ச நம்பிக்கை, தோனி அஸ்வின் மேல வச்ச நம்பிக்கை வந்து அப்படியே தெரியும் நமக்கு ஸ்கிரீன்ல. சோ 500 விக்கெட் 2011ல இருந்து ஆடி ஒரு மனுஷன் 500 விக்கெட் எடுக்கிறாருன்னா அதுக்கு காரணம் வந்து முக்கியமான காரணம் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்கவுட் பண்ணி எடுத்து விளையாட வச்ச தோனிக்கு தாங்க. அண்ட் இப்போ பவுலர்ஸ் நான் சொல்லணும்னா பவுலிங் சைடை லீட் பண்ண போறது பத்திரானா தான் இருக்கும். ஸ்ரேயாஸ் கோபால், முகேஷ் சௌத்ரி, நாத்தன் எலிஸ், குர்ஷ்பனீத் சிங், நூர் அகமது அண்ட் கலீல் அகமது. எனக்கு தெரிஞ்சு பத்திரானா தான் ஆரம்பிப்பாரு. பத்திரானா அந்த பவுலர்ஸ் லிஸ்ட்ல இருப்பாரு. அண்ட் நாத்தன் எலிஸ், நூர் அகமது, குர்ஷ்பனீத் சிங் இந்த 4 பேருமே எனக்கு தெரிஞ்சு பவுலிங் சைட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பயே நீங்க கணக்கு பார்த்தா 4 ஆயிடுச்சு. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பேட்டர்ஸ் தான் இப்போ நம்ம முடிவு பண்ண வேண்டியது. இப்ப 4 போயிடுச்சுன்னா மீதி 7 பொசிஷன் தான் இருக்கு. அப்போ மீதி 7 பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் ருத்ராஜும் இவரையும் விட்டுருங்க. ருத்ராஜ், டெவான் கான்வே, மீதி 5 தான் இருக்கு. ரவீந்திர ஜடேஜா, தோனி. இன்னும் 3 தான் இருக்குங்க பொசிஷன். மூணுமே செகண்ட் டவுனுக்கு ரச்சின் ரவீந்திரா, விஜய் பிளேயர் டு ஆட் அப்பான் சிவம் துபே, அஸ்வின். 2 பிளேயர் தான் இருக்கு. ஆமாங்க 2 தான் இருக்கு. அஸ்வின் உள்ள வந்துட்டாருன்னா ஒரு பிளேயர் தான் இருக்காரு. அஸ்வின் ஷுவரா வருவாரு. அஸ்வின் இல்லாம எப்படிங்க? அதான் ஒரு பிளேயர் தான் இருக்காரு அப்போ. ஆமா அஸ்வின் போயிட்டாருன்னா ஒரே ஒரு ஸ்லாட் ரச்சின் ரவீந்திரா. எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா ஓரளவுக்கு டவுட் தான். பிளேயிங் 11ல வர்றதுக்கு டவுட்ன்றேன். எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா அந்த பொசிஷன் தான் எனக்கு எப்படி ஃபில் பண்ண போறாங்கன்னே தெரியல. ஜேமி ஓவர் 10 இருக்காரு. ஆனா எந்த இடத்துலங்க போடுவாங்க? ஓவர்ஸ் வந்து அது இல்ல ஜெமி ஓவர்டனோட பேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது. அவர் ஒரு பியூட்டிஃபுல் ஃபினிஷர் ஜெமி ஓவர்டன். சோ நம்ம இடமே இல்லங்க அங்க. நீங்க பாருங்க. சரி உங்க பிளேயிங் 11 சொல்லுங்க. நான் அதுல இருந்து வரேன். ஓகே என்னோட பிளேயிங் 11 வந்து ருத்ராஜ் ஓபனிங், கான்வே அல்லது ரச்சின் ரவீந்திரா. ஓகே சோ தென் வந்து ராகுல் திரிபாதி தேர்ட். ஓகேவா? தீபக் ஹூடா அல்லது விஜய் சங்கர் ஃபோர்த். ஓகே தென் வந்து இது சிவம் துபே ஃபிஃப்த். சாம் கரன் அல்லது வந்து இது ஜாமி ஓவர்டன் சிக்ஸ்த். ஓகே ஜடேஜா 7. இல்ல 7 நான் ஒருத்தரை நீட்டு விரும்புறேன். ஜடேஜாவை அடுத்து போட்டுக்கிறேன். 7 ஒரே ஒருத்தர் தான். 8 ஜடேஜா. அப்புறம் ரவி அஸ்வின் 9th. 10 11 வந்து நூர் அகமது அல்லது பத்திரானா. நூர் அகமது அல்லது பத்திரானாவா? ஆமா சரி ஓகே. ஏன்னா இப்போ நான் சொன்னது வந்து சரி நூர் அகமது அல்லது பத்திரானா. ஓகே 11 யாருங்க? வந்து கலீல் அகமது. ஓகே இது வந்து இம்பாக்ட்ல வந்து இன்கேஸ் வந்து 3 பிளேயர்ஸ் 3 ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா டெவான் கான்வே, சாம் கரன், நூர் அகமது அண்ட் அப்படி இல்லாட்டி ஜேமி ஓவர்டன் அல்லது பத்திரானா இவங்களுக்குள்ள ஷஃபிள் பண்ணிக்குவாங்க இந்த 5 பிளேயர்ஸ்க்குள்ள. ஓகேவா?
அப்படி வந்து ஆம், ஒரு ஒரு சில டைம் வந்து பிட்ச் வந்து ஸ்பின் பிட்ச் ஆல்மோஸ்ட் நம்ம சேப்பாக்குன்னா இவங்க எல்லாரும் தான். அண்ட் இன் கேஸ் வந்து நம்ம முகேஷ் சௌத்ரியோ, குர்ப்ரீத் சிங், அப்புறம் கமலேஷ் நாகர்கோட்டி இவங்கெல்லாம் வந்து வாய்ப்பு எப்படின்னு தெரியல. பட் ரேர் தான். ஏன்னா பொசிஷன் ஆர் ஃபில்டு கரெக்டா எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஹையஸ்ட் எவ்வளவு கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து மேக்ஸிமம் வந்து ரிட்டைன் பண்ணவங்க தான் வந்து 18 crores கொடுத்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஏங்க 18 நீங்க crores தான் மறக்க ஹையஸ்ட். கூடாது. இன்னொன்னு அவங்க 14 கோடி எடுத்து பெஞ்ச்ல கூட உட்கார வைப்பாங்க. ஆமா போன வாட்டி பென் ஸ்டோக்கு 14 கோடி எடுத்து கொடுத்து பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அதனால ஆமா ஆமா ஆமா. அதுக்கெல்லாம் சங்கட்டமே பட மாட்டாங்க இவங்க. இல்ல சோ நீங்க அத வச்சு கணக்கு பண்ணீங்கன்னா இப்படி பண்ண முடியாதுன்றேன். இல்ல நான் அதுதான் பிரைஸ் வந்து மத்த டீம்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு 25 கோடி 23 கோடின்னு போனாங்க. இதுல நம்ம ஹையஸ்ட் பிட்டே பாருங்களேன். ஹையஸ்ட் பிட் வந்து 18 crores. யாருக்குன்னா பிட் எல்லாம் இல்ல, ரீடைன்டு பிளேயர்ஸ். ருத்துராஜ் 18 crores ரீடைன்டு, ஜடேஜா 18 crores ரீடைன்டு. அதுக்கப்புறம் வந்து டெவான் கான்வே வந்து செம்ம டீல் 6.25 crores எடுத்திருக்காங்க டெவான் கான்வேவை. அண்ட் சிவம் துபே வந்து 12 crores ரீடைன்டு. அப்புறம் வந்து நூர் அகமது தான் வந்து டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் ஆடினதுனால டக்குன்னு அவர் 10ன்னு தூக்கிட்டாரு. ஃபிளண்ட் ஆஃப் சாரி பிளெமிங் கைய. சோ வந்து எப்படியாவது அவங்களை பிடிச்சே ஆகணுங்கிறதுக்காக 8-9 சொன்னா கூட அவங்க யோசிச்சு டீம் எடுப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சு ரவுண்டர் டபுள் ஃபிகர் சொல்லிடலான்னு 10ன்னு தூக்கிட்டாரு. சோ அதுக்கப்புறம் வந்து ரவி அஸ்வின் 9.75 crores செம்ம டீல். வேற யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சூப்பர் டீல்ஸ். சாம் கரன் 2.4 crores. எப்படி அப்போ நீங்க இன்னொன்னு நினைக்கணுங்க. சாம் கரன் இருந்தப்போ எல்லாரோட பர்ஸ் வேல்யூமே கம்மி தான். 11 crores 10 crores அரௌண்ட் அந்த ரேஞ்ச் தான் இருந்தது. அப்போ 2.5 crores ஜாஸ்தி. அப்ப போனவங்க எல்லாம் பார்த்தா சாய் கிஷோர் 3 crores சம்திங் போயிருந்தாரு. அவர் எவ்வளவு அப்போ அந்த ரேட் 2.5 ஜாஸ்தி தான் அப்ப இருந்த பர்ஸ் ரேட்டிங்க்கு. இதுல இருந்தாதான் இதுல மார்க்கி பிளேயர்ஸ்ல போறதுக்கு இதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே உங்களை ஷஃபிள் பண்ணி எடுத்துருவாங்க. அப்ப நீங்க போலாம் 12 கோடி 15 கோடிக்கு நீங்க அப்ப போலாம். ஐ மீன் 20 கோடிக்கு அப்ப போலாம். ஆனா நீங்க லாஸ்ட் வர எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இல்ல வருது. அப்படிங்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டம். அண்ட் நீங்க சொன்னது ஒரு கடப்பாறையான 11ஸ்ங்க. ஆக்சுவலி சூப்பரான 11. மோராலஸ் ஏன் 11ஸும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க இருக்கும். ருத்துராஜ் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து டெவான் கான்வே இல்ல ரச்சின் ரவீந்திரா, சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி ஃபிட்னஸ் அண்ட் எல்லாமே. இந்த 2 போயிட்டாங்கன்னா தேர்ட் வந்து ராகுல் திரிபாதி ஆர் விஜய் சங்கர். எனக்கு இன்னும் தோணுது விஜய் சங்கரை எடுத்ததே அந்த பொசிஷனுக்கு தான் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ராகுல் திரிபாதி ஆர் விஜய் சங்கர் தேர்டு. ஸோ 3 பொசிஷன் உங்களுக்கு முடிஞ்சுச்சு. ஃபோர்த்து துபே ஷுவர். அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபிஃப்த் சாம் கரன் ஆர் ஜேமி ஓவர்டன் 5th. 6th ஜடேஜா, 7th தோனி, 8th அஸ்வின், 9th 10th 11th தான். இப்போ பத்திரானா ஷுவரா இருப்பாரு. நூர் அகமது, பத்திரானா அண்ட் தென் 11th பார்த்தா குர்ப்ரீத் சிங்கும் எனக்கு இவரும் கன்ஃபார்ம் இருப்பாரான்னு தோணுதுங்க. குர்ப்ரீத் சிங், கலீல் அகமது. கலீல் அகமது இருக்காரு. ஓகே கம்போஜ் எப்படி யோசிக்கன்னு தெரியலையே. எனக்கு கம்போஜ் எப்படி வருவாருன்னே தெரியல. இல்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரே இன்னிங்ஸ்ல. ஏங்க 10 விக்கெட் எடுத்தாருன்னா அதெல்லாம் மேட்டர் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் இல்லைன்னா தான் கம்போஜுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்பின்னர் இல்ல அவர் என்னதுங்க? ஃபாஸ்ட் பேஸ் பவுலர். ஓகே கம்போஜ். ஓகே ஆமா சாரி மறந்துட்டேன். ஓகே கம்போஜ் அவ்வளவுதாங்க எனக்கு தெரிஞ்சு. பத்திரானா பவுலிங் யூனிட்னு பார்த்தா பத்திரானா ஃபார் ஷுவர். டெத் ஓவர்ஸ் உங்களுக்கு வேணும். மிடில் ஓவர்ஸ்ல ஒருத்தர் ஆங்கர் பண்ணும். அவர் யாருன்னு பார்த்தா அஸ்வின். ஓப்பனிங் ஓவர்ல ஒருத்தர் ஆங்கர் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு குர்ப்ரீத் சிங்கும் இல்லைன்னா கலீல் அகமது தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3 ஓவர்ஸ் ஆங்கர் பண்றதுக்கு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அஸ்வினை சப்போர்ட் பண்றதுக்கு ஜடேஜா அங்க ஒரு 8 ஓவர் ஓடிடும். இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்படி பாத்தீங்கன்னா லைக்
சென்னையில தான் அஸ்வின் மட்டும் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரெய்னிங் அவரோட ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கு. பட் வந்து இதுல வந்து நான் உங்களுக்கு அப்படியே அப்போஸ் பண்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே சைடுன்றது அன்டில் அண்ட் அன்லெஸ் யாராவது ஒருத்தர் கால் உடைஞ்சிருக்கு போங்கடா அப்படின்னா தான் மாத்துவாங்களே ஒழிய, யாரையுமே மாத்தவே மாட்டாங்க. அதுதான் கரெக்டும் கூட. ஒரு பிளேயர் மேல வச்சிருக்க ட்ரஸ்ட் அப்பதான் பில்ட் ஆகும். சும்மா உன்னைய தூக்கிட்டு இதுல போடுறேன் அப்படின்னா பில்ட் ஆகாது. எப்படி இருந்தாலும் அஸ்வினோட லாஸ்ட் ஒரு 2 டிஎன்பிஎல் மேட்ச் பாத்தீங்கன்னா சேப்பாக்ல தான் ஆடினாரு. 2லயுமே 50+ கப் அடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் விளையாண்டுருக்காரு. 5 விக்கெட் ஹால் இன் செகண்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ நினைக்கிறேன். 100 அப்புறம் வேற வந்து இல்ல. 100 வேற. சோ ஃபார்ம் பாருங்க அவரோட ஃபார்ம் சேப்பாக்ல. ஸோ எல்லாருமே வந்து ஓரளவு சேப்பாக்குன்னு வந்துட்டாலே நம்ம நம்ம கோட்டை தான். ஸோ வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ அண்ட் தனுஷ் இப்போ பாத்தீங்கன்னா இது ஒன்னு ஓகே, நம்மளோட 11 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட டாப் 4 டீம் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. எனக்கு டாப் 4 டீம் வந்து ஆர்டர் வைஸ் எனக்கு சொல்ல தெரியல. பட் வந்து ஜஸ்ட் மை பிக் வந்து சொல்றேன். சிஎஸ்கே அட் 4th அல்லது 3rd அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சாரி ஆர்டர் வைஸ் வேணாம். நோ 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 நோ, நான் இப்போ வந்து டாப் 4 டீம் that can be eligible to semi-finals அந்த மாதிரி ஓகே ஓகே கேக்குறேன். ஓகே. Not in a pick. ஸோ இட்ஸ் சிஎஸ்கே ஆப்வியஸ்லி. இது எஸ்ஆர்ஹெச், மும்பை இந்தியன்ஸ், அண்ட் எனக்கு 4th ஸ்பாட்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓவர் டெல்லி நான் போறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் போறேன் ஓவர் டெல்லி. ஓகே ஓகே, மோர் ஆர் லெஸ் எனக்கும் அதே தான். ஃபார் ஷூர் சிஎஸ்கே வேணும், சிஎஸ்கே இருக்கணும்ன்றது என்னோட எண்ணம் எல்லாமே. ஸோ சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்எஸ் செம கடப்பாறையா இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் சைடோட அந்த கேப்டன் லீட் பண்றது தாங்க பேட் கமின்ஸ். என்னத்தையாவது பண்ணி ஏதாவது பண்ணி உள்ள வந்துருவாங்க. அது ஒண்ணு பேட் கமின்ஸ்ல எனக்கு பிடிச்சது. ஸோ பேட் கமின்ஸ் போன வாட்டி அபிஷேக் சர்மா ஹெட் எல்லா மேட்சுமே 250 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு பார்த்தா 80 போறாங்க. எல்லாமே அப்படிதானே போச்சு போன வாட்டி. ஆமா. ஸோ எஸ்ஆர்ஹெச் ஷுவர். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் யூனிட்டும் சரி, பேட்டிங் யூனிட்டும் சரி, ஆல்ரவுண்டர்ஸும் சூப்பரா இருக்காங்க மும்பை இந்தியன்ஸும். ஓகே, அண்ட் தென் எனக்கும் அதே மாதிரி தான். ராஜஸ்தான் ராயல்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் டீம் எடுத்திருக்காங்க. 2 ஸ்பின்னரு, அதுவும் ஸ்பின்னிங் ட்ராக் தான். 2 ஸ்பின்னரு, அவங்க அந்த நடுவுல 8 to 15th ஓவர் வந்து இந்த 2 ஸ்பின்னர் வச்சே முடிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மேலதான் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கு. அண்ட் மத்த டீம் பத்தி எல்லாம் எனக்கு டெல்லியுமே ஓகே தான். டெல்லி ஏதாவது உள்ள வந்தா திடீர்னு குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க. அதனால டெல்லி தெரியல. அண்ட் என் தலைவன் ஒருத்தன் இருக்கான், அவன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருன்னு ஒரு டீம் இருக்குங்க. ஓகே, டீம் மட்டும் சிரிக்கிறீங்க புரியலையே. இல்ல இல்ல சிரிக்கல. டீம் மட்டும் பாருங்க. விராட் கோலி, ரஜத் பட்டிடர், ஓகே, அதுக்கு சிக்காரா அவர் யாருன்னு தெரியல எனக்கு, சாரி. அண்ட் தேவ்தத் படிக்கல், ஜிதேஷ் சர்மா பாத்தீங்களா நீங்க பிக்கு? அவர் 7 வரைக்கும் தான் போனாரு. ஓகே, ஐயோ சாரி, ஜிதேஷ் சர்மா 7 வரைக்கும் தான் பிக்கு போனாருங்க. ஆர்டிஎம்ல 11 போனோன்னு தலைவன் வாங்கிட்டாங்க. ஏன்னா வேற யாருமே இல்ல ஆள் இல்ல விக்கெட் கீப்பிங்க்கு. என்ன பண்ணுவாங்க? தினேஷ் கார்த்திக் இருந்தாரு, அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அதனால வேற யாரும் இல்ல. அதுக்கடுத்து பிலிப் சால்ட். ஏங்க ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரையும் 11 கோடி, மெயின் விக்கெட் கீப்பரையும் நீங்க 11 கோடிக்கு எடுப்பீங்களா? நீங்களே சொல்லுங்க, எனக்கு புரியல. சால்ட்டுக்கு பேக்கப் சர்மாவா, ஜிதேஷ் சர்மாவா, இல்ல ஜிதேஷ் சர்மாக்கு பேக்கப் சால்ட்டான்னு எனக்கு தெரியல. 2 பேருமே விக்கெட் கீப்பர்ஸ் தான். என்னன்னா சால்ட்டும் விராட் கோலியும் தான் ஓப்பனிங் இறங்க போறாங்க. ஓ, விஷயம் அப்படியா? ஆமா, ஓப்பனர் கிடையாது. வேற ஓப்பனர் யார் இருக்காங்க சொல்லுங்க? தேவ்தத் படிக்கல் இருக்காருங்க. தேவ்தத் படிக்கல் இப்போ எல்லாமே 2 டவுன் 3 டவுன். இந்தியாக்கே அவர் 3 டவுன் தான் ஆடுறாரு. சரி இருங்க, அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் பாத்துருவோம்.
தலைவன் இருக்கான், குர்னல் பாண்டியா. குர்னல் பாண்டியா மும்பையே வேண்டான்னு ஒருத்தனை அனுப்புனாங்கன்னா ஏங்க அது நல்ல பிக்கா தாங்க போயிருக்காரு அவரு. 5.75 crores-ங்க. நல்ல அடுத்து அடுத்து டிம் டேவிட் இருக்காரு. நான் விளையாட போறவங்கலாம் சொல்றேன். லியம் லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டன். அவரு இருக்காரு. நல்லது, போன வாட்டி பஞ்சாப் இருந்தாரு, ஷெப்பர்டு. இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, இப்போ பவுலர்ஸ் தான் நம்மளோட ஸ்டார் பவுலர்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரீடைன் கரண் பண்ண சர்மா. பவுலர் ஏங்க கரண் சர்மா வேற டீம், இப்போ இந்த டீம் கிடையாதுங்க. அப்படியா? கரண் சர்மா வந்து ஐயோ இந்த டீம் நல்ல டீம் போனாருங்க, தெரியல. ஓகே, ரீடைன் பண்ண பவுலர் நான் சொல்றேன். ம். யஷ் தயால். ஓகே, 5 crores okay. கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. நல்ல 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 பிளேயர். லுங்கி நிகிடி. ஓகேவா? லுங்கி நிகிடி வந்து அன்சோல்டு லாஸ்ட்ல போய் பிக் பண்ணாங்க. ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ எல்லா டீமும் எப்படினாங்க, ஃபர்ஸ்ட் ஏங்க நம்ம பொருள் எதுக்கு எடுத்துடலாம், லுங்கி நெங்கி அதாங்க பொருள் எதுக்கு? எடுத்துடலாம் அப்படின்னு எடுப்பாங்கல்ல. அது மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஆடிட்டு இருக்கும்போது அவங்க அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. எப்போ ஆக்டிவ் ஆனாங்கன்னா நான் பாக்குறேன், செகண்ட் டே 10 மணி மேல ஆக்டிவ் ஆயிட்டாங்க அவங்க. 5 பிளேயர் பிக் பண்ணாங்க 10 மணிக்கு மேல. 10 மணிக்கு மேல தலைவர்கள் பரவச நிலைக்கு போயிருவாங்கங்க. அந்த மாதிரி எங்க ஆளுங்க. சரியா? 10 மணிக்கு மேல வந்து 5 பிளேயர் பிக் பண்ணாங்க. ஏங்க செகண்ட் டே இன்னொன்னு தெரியுங்களா? ஆர்சிபி டீம் இந்த வாட்டி ஆக்ஷன் ப்ராசஸ் காண்டி ஏதோ இங்கிலீஷ் ஃபுட்பால் கிளப்ல இருந்து ஆக்ஷன்லாம் எடுப்பாங்கல்ல, ஆக்ஷனர்ஸ்லாம் எடுப்பாங்கல்ல. ஏங்க சத்தியமாங்க நியூஸ்ல வந்ததுங்க. அந்த டீமை வச்சு ப்ராசஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஓஹோ, அதனாலதான் கிரிக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணாம ஃபுட்பால்ல ஏதாவது பிளேயர். உண்மை. நான் கிண்டல் பண்றதுக்கு சொல்ல, நீங்க வேணா இல்ல, கூகுள் எடுத்து பண்ணி வில் பாருங்க. ஜாக்ஸ் போன வாட்டி ஒரே ஒரு கேட்ச் டிராப் பண்ணிட்டாரு வில் ஜாக்ஸ். சரியா? அப்போ வந்து விராட் கோலி வந்து திட்டிட்டாரு அவரை. சரி, ஏன் இது வந்து எந்த டீமுமே நடக்கிறது இல்லையா, அதனால வில் ஜாக்ஸ்க்கும் நம்ம டீமுக்கும் வேண்டாம் ஆகாதுன்னு வில் ஜாக்ஸ் தூக்கி கையில கொடுத்துட்டாங்க, மும்பை இந்தியன்ஸ் கையில. அவர் டீமே அப்போஸ் பண்ணல அவரு. அதுல மிஞ்சினதுதான் அந்த 1 கோடி ரூபாய். அதை வச்சுதான் நம்மால எடுத்திருக்காரு லுங்கி நெகிடி. இப்ப சொல்லுங்க, வில் ஜாக்ஸ் விட்டது நல்லதா இல்லையா? நல்லது நல்லது, மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்லது. மத்தபடி புவனேஸ்வர் குமாருங்க சூப்பர் பிக்குங்க. புவனேஸ்வர் குமார் 2009 எடுத்து திருப்பி போய் மும்பை இந்தியன்ஸ்ல சாரி ஆர்சிபில ஆடுறாரு. குட் குட் பிக், குட் பிக். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுல பவுலிங்க்கு ஸ்பின் யாருமே இல்லைங்க. புவனேஸ்வர் குமார் இருக்காரு, ஹேசல்வுட் இருக்காரு, யஷ் தயால் இருக்காரு. எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தானே, ஸ்பின்னுக்கு யாருமே இல்ல. அவங்க சென்னையில விளையாட மாட்டாங்க போல இருக்கு, அதனால வந்து இல்லங்க. இல்ல, மேட்ச் வந்து 7 ஹோம் 7 அவே தானே. அதுல வந்து ஒரு சில டைம் வந்து சென்னை, ராஜஸ்தான் இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க போல இருக்கு. மேட்ச் வந்து சென்னையில நாங்க விளையாட மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் கிடையாது. ராஜஸ்தான்ல விளையாட மாட்டோம், ஸ்பின்னர் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் இவங்கள பேச வேணாம், அமைதியா இருக்கலாம் தாங்க இருக்கேன் நானும். சரி, எல்லா டீமும் பேசுனீங்களே, ஆர்சிபி எல்லாம் பேசுனீங்க, ஜிடின்னு ஒரு டீம். ஜிடி எங்க உங்க தலைவன் கில்ல ஆடுறாரு அந்த டீம் பத்தி. ஜிடி ஆமாங்க, சாய் சுதர்ஷன் இருக்காரு. ஆனா ஜிடியும் நல்ல அண்டர்டாக் டீம் தாங்க இருக்காங்க. ரஷீத் கான் இருக்காரு, ராகுல் திவாட்டியா இருக்காரு, ஷாருக் கான் ரீடைன் பண்ணிருக்காங்க. ஆமா, சோ ஜிடியும் ஓகே, டீசன்ட் பிக் தான். ஒஸ்ட் எல்லாம் கிடையாது, அண்டர்டாக்ஸ் தான் அவங்க. ஸ்டீலுங்க இஷாந்த் சர்மா 75 lakhs எடுத்தாங்க ஜிடி. அவர் ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னா சூப்பரா இருக்கும் இஷாந்த் சர்மா எல்லாம். அங்கேயும் பவுலர் சூப்பரா இருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், இஷாந்த் சர்மா. ஸோ பவுலர் சைடு வந்து ஸ்பின்னிங்க்கும் நல்லா இருக்காங்க. ரஷீத் கான் இருக்காரு, ராகுல் திவாட்டியாவும் போடுவார்ல, அப்பப்போ போட்டு பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். ராகுல் திவாட்டியா இருக்காரு, சாய் கிஷோர் இருக்காரு ஸ்பின்னிங்க்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுவும் நல்ல டீமா தான் இருக்கு. ஜிடியும் நல்ல டீமா தான், எல்லாமே எனக்கு தெரிஞ்ச நல்ல டீமா தான் இருக்கு. எல்எஸ்ஜின்னு ஒரு டீம் இருக்கு. அவங்க
எல்எஸ்ஜியை ஸ்கிப் ரிஷப் பண்ட் பண்ணிட்டேன். போயிருக்காரு. கேகேஆரையும் ரிஷப் ஸ்கிப் பண்ட் பண்ணிட்டேன். ரிஷப் பண்ட் மற்ற டீம் போயிருக்காரு. ஆமாங்க, நம்ம பார்ட் 2ல அதெல்லாம் போடுவோம். எல்எஸ்ஜி போடுவோம், டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி போடுவோம். எல்எஸ்ஜி, டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கொல்கத்தா, கிங்ஸ், பஞ்சாப், கல்கட்டா இதெல்லாம் பார்ட் 2ல போடுவோம். ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கு தனி எபிசோடாவே போடுவோம் நம்ம. சரியா? போடும். எப்படியும் நிறைய ஈவெண்ட் வைப்பாங்க, அன்பாக்ஸ் ஈவெண்ட்னு ஒண்ணு வைப்பானுங்க. அதுக்கெல்லாம் நம்ம ரிவ்யூவே போடலாம். ஆமா. எனக்கு ராயல் சேலஞ்சர்ஸ்ல பிடிச்ச பிளேயர் உங்களுக்கு யாரு? ஸ்மிருதி மந்தனா. கப் அடிச்ச பிளேயர் இல்லைங்க, கப் அடிக்காத. நீங்க பொதுவா ராயல் சேலஞ்சர்ஸ்ல பிடிச்ச பிளேயர் யாருன்னு கேட்டீங்களா? பிடிச்ச பிளேயர் நிறைய பிளேயர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா சஹால் சூப்பரா அங்க இருந்தா ஃபார்ம் ஆனாரு. எனக்கு வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் கேம்பெயின்லயே பிடிச்சவங்க வந்து மிஸ்டர் நாக்ஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. இல்லங்க, அவரு நம்மலாம் ரோஸ்ட் பண்றது வந்து ஒரு ஸ்கேல்ல அவுட் ஆஃப் 10 வந்து 8, 9 தான் இருக்கும். ஆனா அவர் வந்து அவுட் ஆஃப் 10ல 100ல ரோஸ்ட் பண்ணுவாரு அவங்க டீமை. ஏங்க நான் திரும்பியும் சொல்றேன், நான் வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு எண்ணத்திலேயே நான் உட்கார்ல. அந்த மாதிரி நான் யாரையுமே அவங்க ஜெயிக்கணும், கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லயே இப்படி எடுத்தாங்கன்னா இப்படி எடுத்துட்டு விராட் கோலி மேல பழிய போட்டுறாங்க. அது தப்பான விஷயம். இது வந்து ஒரு டேபிள்ல உட்கார்ந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு பிளேயர்ஸ் எடுக்க போறோம், யாரெல்லாம் ரீடைன் பண்ணலாம், யாரெல்லாம் எடுக்கலாம், விட்டுறலாம். சிராஜ் எல்லாம் சொல்ல வேணாம், வெட்டுங்க. எனக்கு ஒரு ஐடியாவே நான் வந்து இவங்களை பத்தி சொல்லவே கூடாதுன்னு பார்த்துட்டு தான் உள்ள வர்றேன். பார்த்தா எனக்கு பவுலர் எஸ்டேயால ரீடைன் பண்ணிருக்காங்க 5 கோடி கொடுத்து. நல்லாதாங்க பெர்ஃபார்ம் பண்றாரு, இல்லன்னு சொல்லலைங்க. சஹால் இருந்தாருங்க. எஸ்டேயால விட்டுருந்தாலே 5 கோடிக்கு திரும்ப எடுத்திருக்கலாம். சாரி, சஹால் போன வாட்டி இருந்தாரோ. வேற யாராவது ரீடைன் பண்ணிட்டு எஸ்டேயால விட்டுட்டு கரெக்ட்டுங்க, எடுத்திருக்கலாம். அவங்க என்னன்னு தெரியல போல இருக்கு. அவங்க பாவம், அதுக்கு என்ன பண்றது? இவங்க தெரியும்ல, எல்எஸ்ஜி ஆர்டிஎம் யூஸ் யாருக்கு யூஸ் பண்ணாங்கன்னு? யாருக்கு? ரோமன் ஷெப்பர்டுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 75 lakhsக்கு. அது ஆனா தெரிஞ்சது ஆக்சுவலி அவங்களுக்கு ஆர்டிஎம்னு ஒண்ணு இருக்கு, வேற சும்மா யூஸ் பண்ணணும். வேற எல்லாமே பிக் பண்ணிட்டாங்க அவங்க. அதுக்காக வில்ஜாக்ஸ் மாதிரியான ஆட்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி சிராஜே கூட இது பண்ணிருக்கலாங்க. சிராஜே ரீடைன் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன் சிராஜ் விட்டாங்கன்னு தெரியல. ஐ மீன் மேபி டேர்ம்ஸ் எதுவும் செட் ஆயிருக்காது. பட் எனக்கு தெரிஞ்சு சிராஜ் செட் ஆகாதுன்னா எல்லா நல்ல பிளேயர்ஸையும் அனுப்பிச்சிட்டு விராட் கோலி மட்டும் வச்சுக்குவீங்களா? டேர்ம் செட் ஆகாதுன்னு எல்லா நல்ல பிளேயர்ஸும், ஒவ்வொரு நல்ல பிளேயர். சிராஜ் இந்தியாவுக்கு எப்படி போட்டுட்டு இருக்காரு, அவர் ஆர்சிபிலாம் எப்படி போட்ட மனுஷன் அவரு. வேண்டாம், இந்தாங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு நீங்க திருப்பியாவது எடுக்க பாக்கணும், திருப்பியும் எடுக்க பாக்கல. ஆமா, சிராஜுக்கு பெட்டே பண்ணலன்னு நினைக்கிறேங்க. அதான். சரிங்க, நான் இதுக்கு மேல உங்களை தனி எபிசோடா பேசுவோம். ஆர்சிபி பத்தி பேசினாலே என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், சந்திரமோகன். தெரியும் சந்திரமோகன். ஆமா, சந்திரமோகன், நீங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என் கூட ஆர்சிபியோட கலந்துரையாடலுக்கு வாங்க. ஆமா, ஓபன் சேலஞ்சு. நீங்க 3 பேரும் சேர்ந்து பேசலாம். ஆர்சிபிக்கு சேலஞ்ச் எல்லாம் இல்ல, அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, இது யாரையும் ஹர்ட் பண்ற எண்ணத்துல எல்லாம் நாங்க சொல்லலைங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் கப் அடிக்கணும்னு நாங்களுக்கும் ஒரு ரீல் பார்த்தேன். இந்த முறையாவது கப் அடிக்கலாம்டா, இல்லாட்டி 18 முறை தோத்து குருசாமி தோக்குறதுல குருசாமி ஆயி. இல்லங்க, சாரி, எல்லாருக்கும் சாரி. நான் 2 பேரும் சார்பா நானே சாரி கேட்டுறேன். நானும் சாரிங்க. ரீல்ஸ்ல வருது, பாக்குறோமே. டீம்ஸும் இதெல்லாம் போட்டா நம்ம பெங்களூர் பக்கம் மலைக்கு கூட ஒதுங்க முடியாது போல இருக்கு. மன்னிச்சு. ஏங்க எனக்கும் இன்னமுமே சொல்றேன், நான் வந்து உமன்ஸ் டீம்ல ஆர்சிபியோட ஸ்ரேங்கா பட்டேல் எல்லாம் எப்படி விளையாண்டாங்க, சூப்பரா விளையாண்டாங்க ஆர்சிபிக்கு. அப்பெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணேன்?
அப்பெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணோம்? அப்ப நாங்க டைரக்டா உட்காந்து பார்த்தோங்க. ஸ்மிருதி மந்தனா நாக்கெல்லாம் மிரட்டி விட்டாங்க. ஸ்ரீயங்கா பட்டேல்லாம் அப்ப 19 வயசு, இஃப் ஐ எம் நாட் ராங். எப்படி வந்தாங்க மேல? சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்கங்க. ஸ்ரீயங்கா பட்டேல், எல்லிஸ் பேரி எப்படி போட்டாங்கங்க? ஆஸ்திரேலியன் பவுலர் தானே அவங்க. சூப்பரா பண்ணாங்க. உண்மையிலேயே சொல்றேன். சரி லென்த், செம்ம எக்ஸிகியூஷன், ஹார்ட் லென்த் செம்மையா போட்டாங்க. சோ எனக்கு இவங்க 3 பிளேயருமே ரொம்ப ஸ்ரீயங்கா பட்டேல் அதுக்கு அடுத்து தான் T20க்குள்ளேயே போனாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீயங்கா பட்டேல். ஆமா கரெக்ட். இஃப் ஐ அம் நாட் ராங் அவங்க அப்புறம் சேர்க்கப்பட்டாங்க. அதுக்கு அடுத்து ரேணுகா சிங் எப்படி பண்ணாங்க? சூப்பரா பண்ணாங்க. ரேணுகா சிங் இவங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு இந்தியன் டீம் இங்கதான் இருக்கு போல இருக்கே. சூப்பரா பண்ணாங்க. உண்மையிலே சூப்பரா பண்ணாங்க. ஃபீல்டிங்கும் பார்த்தா ஸ்ரீயங்கா பட்டேலோட ஃபீல்டிங் எல்லாம் ஸ்பின்னு ஃபீல்டிங் எல்லாம் சூப்பரா இருந்தது. உண்மையிலே நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி நல்ல கேப்டன்சி வேற. ஸ்மிருதி மந்தனா நல்லா பண்ணாங்க. எனக்கும் அதுதாங்க. எந்த டீமா இருந்தாலும் நம்ம இப்படி பேசுறதுக்குன்னு ஆசையே கிடையாது. உள்ள போய் ஆன் பேப்பர்ல என்ன இருக்கோ நான் அதை பேச போறேன். ஆன் பேப்பர்ல இப்படிதாங்க இருக்கு. நான் என்னங்க பண்றது? சோ இது உங்களுக்கு ஹர்ட்டா இருந்தா எக்ஸ்ட்ரீம்லி ஃபண்டமெண்டல்லி வெரி சாரி அண்ட் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் உரையாடல். ஒரு நிமிஷம். இன்னைக்கு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே இந்த நிலைமைக்கு இவ்வளவு கிராண்டான ஒரு பிரான்சைஸியா இருக்குன்னா இந்த ஒரு பிளேயரை நம்ம மறக்கவே கூடாது. அபார்ட் ஃப்ரம் தோனி, சிஎஸ்கேவோட ரியல் ஹீரோ அப்படின்னு சொன்னோம்னா சுரேஷ் ரெய்னா. ஹாப்பி பர்த்டே சுரேஷ் ரெய்னா. ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் ஐபிஎல். ஸோ மிஸ்டர் ஐபிஎல் அவரு லைட்டா ஃபார்ம் அவுட் ஆகி வெளியே போனது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. சிஎஸ்கேக்கு வந்து ஒரு தூணே இல்லாத மாதிரி இருந்தது. பட் எனிவே சிஎஸ்கேக்கோ இந்தியாவுக்கும் என்ன தேவையோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டாரு. இன்னுமுமே சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு பிளேயர் மேல அவ்வளவு உயிர் இருக்குன்னா அது வந்து சின்னத்தல ரெய்னா மட்டும்தான். ஸோ சின்னத்தல ரெய்னா விஷ் வெரி 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 ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சின்னத்தல. ஓகே டன். நம்ம நல்ல இந்த எபிசோட வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பை 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 பை. Thank you boys and girls. See you in the next discussion or next vlog. Until then, tata, see you, bye bye. Yeah, stop చేయాలి నా రికార్డు. Yeah.